ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், வேத படமாக வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம், momentary tribulations and afflictions. momentary என்று சொல்லும்போது அது just a temporary, the short time period, நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. அந்த லேசான உபத்திரவத்திற்கு ஆங்கிலத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. டெம்பரரி, வெரி ஷார்ட் டேர்ம். அது எப்போ மறைந்து போகும்னு தெரியாது. அதனால தான் இன்னைக்கு செய்திக்கு உள்ள தலைப்பு ஃபேட் சூன், சீக்கிரத்தில் நீங்கும். ஹல்லேலூயா. ஃபேட் சூன், சீக்கிரத்தில் நீங்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பார்க்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற கஷ்டங்களோ பாடுகளோ வியாதிகளோ இதெல்லாம் சீக்கிரம் நீங்க போறது. ஹல்லேலூயா. ஒண்ணு அது நீங்கும், அல்லது நம்ம நீங்கிறோம் இந்த உலகத்தை விட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என்னடா பாஸ்டர் ஆரம்பத்தில் ஒரு பெரிய குண்டை போடுறாங்களேன்னு நினைக்க கூடாது. அதுதான். யாருக்காவது இந்த உலகத்துல பட்டா எழுதி வச்சிருக்கா சொல்லுங்க. நான் யுகா யுகமா ஆயிரக்கணக்கான வருஷத்துல இந்த உலகத்துல உட்கார போறேன்னு யாருக்கா எழுதி வச்சிருக்கா? இல்ல. என்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அன்னைக்கு அவ்வளவுதான். அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ இந்த லேசான உபத்திரவம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க என்ன யோசிக்கணும்னா, இதெல்லாம் fade soon, go away soon, passing away soon, pass away soon. இது சீக்கிரத்தில் போவோம். leave soon, சீக்கிரம் போற காரியம். அது எதுவா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், நாம் சந்திக்கிற எதுவாக இருக்கட்டும், it will leave soon, it will go soon, it will pass soon. எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷமா கை தட்டுவீங்க? நல்லா. அல்லது இல்லை பாஸ்டர், இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எவ்வளோ இன்பமானது, இங்கேயே நான் இருந்துடுறேன். அன்னைக்கு அந்த சீஷர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்டவரை ஒரு கூடாரத்தை போடும், இங்கே நம்ம எல்லாம் உட்காந்துரும் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயே நான் இருந்துரும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா அடிங்க பார்ப்போம். அப்போ யாருக்குமே இந்த உலகம் பிடிக்கல தானே? பிடிக்காம தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிடிக்காம தானே? காண்கின்ற உலகம் நாடவில்லை, காணாத பரலோக நாடுகிறேன். போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்ப யாருக்குமே இந்த உலகம் என்ன செய்யல, பிடிக்கல. பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காரியத்திற்காக ஏன் மண்டையை உடைச்சிட்டு இருக்கணும்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே,
நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாரும் கரங்களை தட்டி, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அப்போ நம்ம காண்கின்ற உலகத்தை தேடல. அதனாலதான் அந்த வசனத்தில் சொல்லுது, காணப்படுகிறவைகள்லாம் நீங்க பார்க்கிறவைகள்லாம் அனித்தியமானது. நீங்க பார்க்காத ஒண்ணு, கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அதுதான் அங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதி சீக்கிரத்தில் நீங்க இப்போ இந்த லேசான உபத்திரவங்கள்லாம், இந்த லேசா அது வருஷ கணக்கில் சில சமயத்தில் கூட இருக்கும். ஆனா இதெல்லாம் டெம்பரரி தான். ஆனா இதெல்லாம் டெம்பரரி தான். இது என்னதான் செய்ய முடியும்? ஒன்று அது போகும் அல்லது நான் போகும், அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் நடக்கும். பரவாயில்ல, டெம்பரரி, லேசான உபத்திரமும் உள்ள நாட்கள். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நம் நடைமுறையில சந்திக்கின்ற இந்த லேசான உபத்திரம், லேசான உபத்திரம் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லேசான, கொஞ்சம் லேசான கஷ்டம் தானே லேசான உபத்திரம். தட் இஸ் டெம்பரரி, தற்காலிகமானது. ஹல்லேலூயா. அந்த லேசான உபத்திரம் எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலாக சந்திக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 3 விதமான சம்பவம் சொல்ல இருக்குது. அதுல ஒரு சம்பவம் இந்த லேசான உபத்திரவத்தை அனுபவித்த ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேசான உபத்திரவம். இந்த ஸ்திரீக்கு என்ன பிரச்சனை? உதிரப்போக்கு. ஒருவேளை இது நிரந்தரமான ஒரு காரியமா? இல்லை, லேசான உபத்திரம். 12 வருஷம். ஆனா 12 செகண்ட் கூட ஆகல, மறைஞ்சு போச்சு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆனா அவ இந்த 12 வருஷம் என்னெல்லாம் பண்ணா? போகாத டாக்டர் இல்ல, எடுக்காத மருந்து இல்ல, எல்லாம் காலியாகி ஓட்டாண்டியா ஆயாச்சு. அவ்வளவுதான். She spent everything, whatever she had. எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் விட்டாச்சு. ஆனா nothing happened, no improvement. பட் இயேசு கூட அவளை தொடல, அவ தான் இயேசுவை தொட்டா. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. நிறைய பேர் என்ன செய்யுங்க, இயேசு என்னை தொட வேண்டும், Jesus will come and touch me. யா, அவரு உன்னை தொடலன்னா நீ அவரை தொடு. அவரு உன்னை தொடல நீ தொடு. அதுக்கு உனக்கு அவருக்கும் நெருக்கம் இல்லையே, அதான் பிரச்சனை. அது இல்லையே, நெருக்கம் இல்லையே. அந்த ஸ்திரீயை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை, விசுவாசத்தை. ஆண்டவர் என்னை தொடரா இல்லையோ, அவ தொட்டா, சுகப்பட்டா. அப்போ தொடுதல் அவர் தான் நம்ம தொடர்ந்து இல்லை, நம்ம கூட அவரை தொடலாம். ஹல்லேலூயா. நம்ம கூட தொடலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தொடறதுக்கு மரியாள் என்ன செய்தா? போறா. மேரி ட்ரை பண்றா அந்த ரிசரெக்டட் ஜீசஸ் தொடறதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, now my bodily form is different. இது மகிமையின் சரீரத்தில் நான் இருக்கிறேன், டோன்ட் டச். மரியாளுக்கு அப்படி சொன்னாரு. ஆனா இன்னொரு சந்தேக பேர் வழிக்கு சொன்னார், தொடுடா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்க எப்படி பேசணும்னு தெரியும், எவனுடைய விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க வேணும்னு தெரியும். மரியாளுடைய விசுவாசம் இவனை காட்டிலும் மேலானதாக இருந்தது, புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இவன் புரியல, எவன் சொன்னதையும் நம்பல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பார்க்க வேண்டும். 12 வருஷமா அந்த லேசான உபத்திரவத்துல இந்த ஸ்திரீ என்ன செய்திருக்கிறா? உழண்டு கொண்டிருந்தா அந்த சிக்னஸ்ல. ஆனா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இயேசு தொட்டா. இன்னைக்கு ஒரு புது பரிணாமத்தை நீங்க யோசிக்கணும்.
நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீர் வந்து தொடும், லெட் யுவர் ஹேண்ட்ஸ் பி டச் அப்பான் தம், ஹீல் தம் ரைட் நவ். எஸ், ஓகே, அது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் உங்கள் கையை தொடணும் அப்படின்னு நீங்கள். அது என்னைக்கு நமக்குள்ள வருதோ அப்போ நம்ம அவர் கையை தொடுறதுக்கு, அவர் கை இங்கே இருக்குது, நம்ம கை இங்கே இருக்குது, இப்படி சேரணும். அவருடைய கை இங்கே இருக்குது, நான் இங்கே கிடக்கிறேன்னா நீ தான் கொஞ்சம் நெருங்கி வரணும், நீ தான் நெருங்கி வரணும், நீ தான் நெருங்கி வரணும். யூ ஹாவ் டு கம் க்ளோசர். அப்போ அவர்கிட்ட நெருங்க விடாதபடிக்கு எது அங்கே உடைக்கு தடை பண்ணுது, தட் ஷுட் பி கரெக்டட். அது சரிப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும், சரிப்படுத்தப்பட வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்தார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளவுதான், சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. சிங்கிள் வேர்டு தான், வெரி சிம்பிள் வேர்டு. அவ உடனே சந்தோஷமா நினைச்சுதா போயிட்டா. லேசான உபத்திரவம், இவ்வளவு சீக்கிரத்துல போகணி நினைக்கல, இவ்வளவு சீக்கிரத்துல போகணி நினைக்கல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்யும் போது அப்படிதான் இருக்கும், அவர் செய்யும் போது அப்படிதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு ஒரு கண்ணி, அவன் இந்த லேசான உபத்திரவத்தெல்லாம் என்ன செய்துருவான்னா, இதுதான்ப்பா வாழ்க்கையில நீ சந்திக்கிற பெரிய உபத்திரவம். வாழ்க்கையில நீ சந்திக்க, இதுக்கு மேலேயே உனக்கு வரப்போகுது, இதுதான்ப்பா பெருசும்பான். ஆமா, ஆனா இதெல்லாம் லேசான உபத்திரவங்கள். மற்றும் ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போறோம். இது சிக்னஸ், வியாதி என்கிற ஒரு லேசான உபத்திரவம். ரெண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவி, இது ஒரு ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டிஸ். பலவீனப்படுத்தும், இது ஒரு வியாதின்னு இங்க கொடுக்கக்கூடாது. நிமிர முடியாத கூனின்னா அப்படியே யூ ஷேப், அப்படியே யூ ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியுமா, வளைஞ்சிருக்கும். யூ ஷேப், யூ வளைஞ்சிருக்கும், அவ்வளோதான், ஈஸியா புரிஞ்சிட வேண்டியது. நிமிர முடியாத கூனி, இது வியாதி இல்லை, இது ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம், 18 வருஷம். முதல்ல எத்தனை வருஷம் பார்த்தோம், 12 வருஷம். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நம்மளை பலவீனப்படுத்தும். அது எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியாது, திடீர்னு ஒவ்வொரு வேலையும் வரும். நீங்க யோசிச்சிருக்க கூடாது, பாஸ்டர் என்ன அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பலவீனமும் வராது அப்படின்னு நிறைய பேர் கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. நாங்களும் உங்களை போல மனுஷன்தான். கடந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டா என்னென்ன பலவீனம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது. நானும் மாற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இருக்கு. நேற்று ராத்திரி ஆன்லைன் சர்வீஸ் நான் நடத்தினேன். சரிதானா, வர்ஷிப்பு, தொண்டை நல்லா தான் இருந்து காலையில் பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எப்போ வந்து தாக்குது, எப்போ அடிக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. அது எல்லாத்துக்கும் தான் வரும். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்கங்களை போல கெர்ச்சிக்கிறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குப்பர் அடிச்சு படுக்கிறதுக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. சிங்கங்களுக்கு ஒத்த ஆண்ட பலனை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம குப்பரை அடிச்சு போய் படுத்துட்டோன்னு வச்சுக்க, ஐயோ போச்சு, இன்னைக்கு ஒன்றும் பாட முடியாது, பாடக்கூடியவங்களும் இல்லையே அப்படின்ட்டு நினச்சி நானும் உட்காந்துருந்தேன்னா ஒன்று எதையாவது ஒன்று செய்யணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இருக்கும். காலையில் ஒரு பலவீனம் வரலாம், சாயங்காலம் ஒரு பலவீனம் வரலாம், ஏதாவது ஒன்று வரலாம். அவன் தலைவலிக்குன்னு மாத்திரை போடுவான், அது காய்ச்சலாக மாறிடும். காய்ச்சலுக்கு மாத்திரை போடுவான், வயிற்றால போயிடும். வயிற்றாலைக்கு மாத்திரை போவான், அப்புறம் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துருப்பா. என்னடா சாதாரண தலைவலி போனால் இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்பா. சரியா? இந்த மாதிரி சில பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் சரீரத்தில் மட்டுமா, மனசில் அப்படியே உட்கார்ந்துருப்பான் பிரம்ம பிடிச்சவன் மாதிரி.
எனக்கு உட்கார்ந்துருக்கான்னு அவனுக்கே தெரியாது, உட்கார்ந்துருப்பான். இதெல்லாம் பிசாசு என்ன செய்வான், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான், இதுதான் சமயம், இவனை கவுத்தி கோழியை கவுத்துற மாதிரி கவுத்தி போட்டுருணுன்ட்டு பார்ப்பான். இருக்கட்டும், அவனை கவுத்திடணும். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. நான் எத்தனை பேர் அவனை கவுத்த போறீங்க? நல்ல கையை தட்டுங்க. கையை தட்டுறவங்க தான் அவனை கவுத்த முடியும். நல்ல கையை தட்டினா அவனை கவுத்திடலாம். ஹல்லேலூயா. நம்ம அலர்ட்டா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், லேசான உபத்திரவம் நீங்க இன்னைக்கு அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடணும். பைபிளில் சொல்ல இருக்க ஒவ்வொரு காரியங்களும் புரிஞ்சு படிக்கணும். ஒரு வார்த்தை படித்தாலும் புரியணும். அப்பதான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். சரிண்ணா? இதெல்லாம் தற்காலிகமானது. பலவீனப்படுத்தும் அந்த அம்மா, அது தெரியல, பாவம். அது வயசான அம்மாவோ எத்தனை வயசு ஒன்றும் போடலை. அதெல்லாம் நம்ம என்ன நினச்சிருப்போம், பாட்டிக்கு வயசாயிட்டு அதனால் யூ ஆயிட்டு, வயசாயிட்டு அதனால் யூ ஷேப்பில் ஆயிட்டுன்னு நினைப்போம். நமக்கு தெரியாது, ஒருவேளை 20 வயசு கூட இருந்திருக்கலாம், அந்த வயசை போடலை. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பலவீனப்படுத்தும் ஆவிகள் என்று சில ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுக்கும் போது நல்லா இருக்கும், எழும்பும் போது மாறி இருக்கும். எழும்பும் போது நல்லா இருப்போம், சாயங்காலம் ஆறதுக்குள்ள வேற மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பலவீனப்படுத்தும் ஆவிகளுக்கு கர்த்தருடைய வல்லமை அந்த பலவீனப்படுத்தும் ஆவிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. அடுத்த வசனத்தை வாசி, 12ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்துட்டா. யூ ஷேப் எப்படி ஆயிட்டு தெரியுமா? டி ஆயிட்டு. ஹல்லேலூயா. கேபிட்டல் டி, கேபிட்டல் டி மாதிரி ஆயிட்டு போச்சு. யூவா இருந்தது டீயா மாறிட்டு நிமிர்ந்தாச்சியா, நிமிர்ந்தாச்சு. ஆண்டவர் ஒன்ன கூனி குறுகி வைக்கிறதுக்கு இல்ல, நிமிர்ந்து நிற்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடையவர்களே, ஆண்டவர் ராஜாவின் பிள்ளைகள் நாம் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனம் படுத்தும் ஆவிகள் அதெல்லாம் இந்த லேசான காரியம்தான், லேசான காரியம் தான். சிலர் அந்த சின்ன காரியத்தையே வச்சுட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரே தலைவலிங்க, பக்கத்து வீட்டாக்கா எத்த வீட்டாக்கா. அது திருப்பி வேலைக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் அதை தான் சொல்லுவாங்க, ஒரே ஜலதோஷம், மாத்திரை போட்டுக்க. அதை வந்து கரிச்சிப்பை வச்சு காமிச்சிக்கிட்டு ஜலதோஷத்துன்னு போட்டுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு என்ன செய்யணும், ஜலதோஷமா இது டெம்பரரி தான், அதுக்கு என்னெல்லாம் மாத்திரை இருக்கு, அள்ளி போடுங்க, உங்க வேலைக்கு போங்க, அவ்வளோதான். இவன் என்னடா எல்லா நாளும் எதுனாலும் சரி ஒன்றுமே மைண்ட் பண்ண மாட்டேங்கானே, நீ சத்ருவுக்கு ஒரு பாடத்தை பூட்டணும். ஹல்லேலூயா. ஒரு பாடத்தை பூட்டணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் உலக மண்டலத்தில் யோசிக்கல, இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில். அங்கே வீழ்த்தினாலே அடுத்தது வீழ்ந்துடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பலவீனப்படுத்தும் ஆவிகள் அதெல்லாம் லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கும். It will go away soon. சீக்கிரத்தில் போயிடும். இப்படிப்பட்ட ஆவிகளை ஆண்டவர் வேறறுப்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அவர் எழுந்து சொன்ன மாத்திரத்தில். அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கணும், எழுந்தருளி இருக்கணும். ஹல்லேலூயா. எழுந்தார் இறைவன் அப்படின்னு நம்ம ஜெயமென எழுந்தார் இறைவன். பாடுறீங்களா அந்த ஒரு லைன் மட்டும்? எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். இறைவன் எழுந்தருளிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சபை எங்க இருக்கு? தேவ சபை எங்க இருக்கு?
எந்த ஊர்ல இருக்கு? இங்க இந்த ஊர்ல இல்லையோ? தேவ சபை எங்க இருக்கு? இதையா தேவ சபை? இவ்வளவு டீப்பா யோசிச்சு, தேவ சபை எது? சர்ச் இஸ் த காட்ஸ் அசம்பிளி. யோசிக்கிறீங்க, இந்த ஊர்ல இருக்கா அந்த ஊர்ல இருக்கா எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டுலாம் இருக்கீங்க. தேவ சபை, தேவ பிள்ளைகள் கூடுகிற இடம், த சர்ச், அதுதான் தேவ சபை. என்ன மறந்துறாங்க? காட்ஸ் அசம்பிளி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ தேவனுடைய சபையில நம்ம வர்றப்போ தேவன் என்ன செய்திருக்கிறார்? எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க அவர் எழுந்தருளி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அப்ப அந்த இதோட இருக்கணும். எழுந்தருளி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்ம பார்க்கிறாரு, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாரு கவனிக்கிறாரு, ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்றாரு? He is watching us individually. பார்க்குறாரு, இவன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு வந்து ஒழுங்காக என்ன ஆராதிக்கிறானா, அல்லது வேற எதுவும் இப்போ சிந்தனை போயிட்டு இருக்கிறா, அல்லது பறக்க பார்த்துட்டு இருக்கிறானா, அல்லது என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அதுதான் எழுந்தருளி இருக்கும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்கள் எப்படி இன்னைக்கு ஆராதனையில் இருக்கீங்கன்னு ஆண்டவர் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தாருன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கு போடுவாருன்னு இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுருங்க. சரி, அசஸ்மெண்ட்னா என்னன்னா ஒரு மதிப்பீடு உங்களுக்கு போடுறாருன்னு வச்சுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் அவர் போடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எப்படி இந்த அட்டென்டிவாக இந்த ஆலயத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் அன்புக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவ சபையில் எழுந்திருக்கிறார். இது காட்ஸ் அசம்பிளி. சர்ச்சுக்கு நீங்கள் போகும்போது யோசிக்கணும், இது கர்த்தருடைய சபை, மகா சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்படுத்தும் ஆவிகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். அது லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, லேசான உபத்திரவம். மூன்றாவது ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாக போற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன உபத்திரம் இருக்க போகுது? எத்தனை விறகு பொறுக்கிறா? 2 விறகு தான் பொறுக்கிறா. அவ்வளோத்துக்கு தான் அங்க மாவு இருக்குது. இப்போ 10 விறகு பெருக்கிட்டு வந்து என்ன பண்றது? 2 விறகு தான், அதோட முடிஞ்சு போச்சு. நோ சோர்ஸ், நத்திங். ஏற்கனவே பஞ்சம் தீவிரத்தை ஆடிட்டு இருக்குது, மழை இல்லை. தீர்க்கதரிசிக்கே இங்க வழி இல்லை, தண்ணி வத்தி போச்சு. தீர்க்கதரிசிக்கே வழி இல்லை. லேசான உபத்திரமா என்ன? லேசான உபத்திரமா என்னது? குடிக்க தண்ணி இல்லை, இங்க மாவு இல்லை. இது எப்படி லேசான உபத்திரம்? 14ஆம் வசனத்தை வாசிமா. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெய்கிற வரையும் சாப்பாடு வந்துட்டு. ஹல்லேலூயா. நீங்க லேசான உபத்திரம் இல்லை அப்படின்னீங்க, இதுதான் லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு அதை விஷுவலைஸ் பண்ண தெரியல? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீ என்ன பார்க்குறிய எல்லாமே லேசான உபத்திரம் தான். எல்லாமே என்னதான் செய்யும், எவ்வளவுதான் இது பண்ணோம், அவ்வளவுதான். எல்லாமே லேசான உபத்திரம் தான்.
2 விறகோட முடிக்க போது அதுக்குள்ள தீர்க்கதரிசி உள்ள என்டர் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. பெய்ய அந்த 2 விறகுல ஒரு விறகை வச்சு எனக்கு முதல்ல கொண்டு வந்துரு. ஹல்லேலூயா. 2 விறகுல ஒரு விறகு எனக்கு வச்சு கொண்டு வந்துரு, அடுத்த விறகு அந்த அடையை நீ எடுத்துக்க. இங்க அவள் மட்டும் சாப்பிடல, முழு குடும்பமே சாப்பிடுது. ஹல்லேலூயா. என்ன யோசிக்கணும்னா, வியாதி மட்டும்தான் லேசான உபத்திரம் இல்லை, பலவீன ஸ்பிரிட், தீய ஆவிகள், அதனால வர்ற உபத்திரவங்கள் அது மட்டும் கிடையாது. சில சமயங்களில் இந்த பொருளாதார கஷ்டங்கள் வரும்போது இதுவும் லேசான உபத்திரமா இருக்கும். ஆனா அந்த உபத்திரவத்துல நீங்க போது அங்க ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது, அங்க ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது, அங்க கர்த்தரை கனம் பண்ண ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் செய்யும் போது என்ன நடந்துச்சு? மழை வர்ற வரைக்கும் அவங்களுக்கு மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு தான். இந்த ஆளு யாருன்னு முல்ல அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. ஆனா she obeyed, கீழ்ப்படிந்தா. முதல்ல இதை கொண்டு வா, ரைட், கொண்டு வந்தா. அந்த கீழ்ப்படிதல், அந்த கனம் பண்ணுதல். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல ஒரு ஆசீர்வாத குறைச்சல், ஒரு செழிப்பின்மை, ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்குமானால் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். எங்க தவறு நடந்துச்சு, எங்க நான் சரிப்படுத்தணும், எதை நான் கரெக்ட் படுத்தணும், எந்த காரியத்துல நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி காரியத்தை செய்யும்போது லேசான உபத்திரமும் அது லேசானதாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில எத்தனையோ துன்பம் வரலாம், துயரம் வரலாம். ஆனா அது ஒரு தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. வாஷிங் மிஷின்லயோ பக்கெட்லயோ அலசுறீங்க துணிய, அது நிரந்தரமா அப்படியே ஈரமாவா இருக்குது? சொல்லுங்க, என்ன செய்யுது? காற்றடிச்சா, வெயில் வந்தா காய்ந்து போய்விடும். அதுதான், காற்றடிச்சா வெயில் வந்தா காஞ்சி போயிடும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. துன்பமாம் துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது.
உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இந்த லேசான உபத்திரவத்துக்கு அடுத்தாப்ப ஒரு புரிதலை வைத்துக் கொள்ளுங்க. தண்ணீர் பட்ட உடை போன்றதுதான் அது. அல்லேலூயா. அந்த தண்ணீர்ல பட்ட உடை வெயில் அடிக்கும் போது, காத்தடிக்கும் போது அது என்ன செய்து? காய்ந்து போயிடும், மறைந்து போயிடும். அதுதான் fade soon, it will go soon. அது மறைஞ்சிடும். அந்த வெட்னஸ் என்ன செய்யுது? மறைஞ்சிருது. அதே போலதான் உன் வாழ்க்கை லேசான உபத்திரத்துல இருக்கும்போது, அந்த நீதியின் சூரியனாகி இயேசு உன் மேல படும்போது, அந்த விண்ணக காற்று உன் மேல அடிக்கும் போது, அந்த லேசான உபத்திரம் என்ன செய்யும்? ஓடி போயிடும், நீங்கி போயிடும். அல்லேலூயா. சீக்கிரத்துல ஓடிரும், சீக்கிரத்துல ஓடிரும், ஓடிரும். பொருளாதாரத்துல இருக்கிற அந்த காரியங்களை கூட லேசான உபத்திரவங்கள் நீங்கி போகும். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில். சீஷருடைய மனதை திடப்படுத்துறாங்க. யாரு? பவுல் சொல்றான். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்றாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, இயேசுவை பின்பற்றினா ஜாலி, ஆஹா ஓஹோ, எந்த கஷ்டம் வராது, பிரச்சனை வராது அப்படின்னு யாரா சொன்னா சுத்தமா ரீல் விடுறாங்கன்னு அர்த்தம், போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, யாராவது என்ன பின்பற்ற விரும்பினால் கிராஸ். கிராஸ்னாலே பாடுதான், கிராஸ்னாலே பாடுதான். ஆனா அது லேசான உபத்திரவம் தான். அந்த சிலுவை எங்க வரையும் போச்சு? கொல்கதா வரையும் போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போச்சா சிலுவை? இல்ல. சிலுவை எங்க வரையும் போச்சு? அவ்வளவுதான். என்னை பின்பற்ற விரும்பினவன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அதனால்தான் சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உபத்திரவங்களின் வழியாக தான் பிரவேசிக்க வேண்டும். லேசான உபத்திரம். ஆண்டவரை பின்பற்றுறது சாதாரண காரியம் கிடையாது. நாம் கர்த்தரை பின்பற்றுவது, அதன் மூலமாக வருகின்ற சில சங்கடங்கள், ஆண்டவரை நாம் உண்மையாய் பின்பற்றுவதனால வர்ற சங்கடங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதனால, உண்மையா தேவ ஊழியத்தை உண்மையா செய்யறதுனால வர்ற சங்கடங்கள், பிரச்சனைகள். 10ஓட 1 11 இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஒன்னா இப்படி இருக்கிற போது, இப்படி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. உண்மை உத்தமமான ஊழியக்காரன் தான் அங்க சொல்லுவாரு. பைபிள்ல சொல்லல ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லல, அங்க இருக்குது well done my faithful servant. அந்த வார்த்தைக்காக தான் ஓடிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா எல்லாம் 10ஓட 11, ஆனா உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, அந்த வார்த்தை தான் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு சில பாடுகள் வழியா போயிட்டு இருக்கணும். அதுக்குன்னு சில பாடுகள். சீஷர்களை திடப்படுத்துற காரணம் தெரியுமா?
இயேசுவே கிறிஸ்துவ என்று பிரசங்கம் பண்ணுவாங்க, உடனே தூக்கி காவலில் தூக்கி போடுவாங்க, ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. உடனே அந்த சனகரிப்பு சங்கத்தில் போய் நிற்கணும். அங்கே போய் நின்று அந்த பிரதான ஆசாரியனு அந்த வேத பாரகன் இவனை வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பானுவன். திருப்பி ரைட்டு போங்க, இனிமே இயேசுவை சொல்லாதுங்க, வெளியே வருவானு திருப்பி அடுத்த தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பானுவன். இது நிமித்தம் உபத்திரவங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய். அதனால்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அருமையா சொன்னாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 என்ன சொல்லுகிறது நான் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 ஆண்டவர் தெளிவாக இங்க சொல்லி இருக்கிறார் பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவீன தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாங்க. பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இங்க பொய்யா யாரெல்லாம் சொல்றாங்களோ அதுக்காக கவலைப்படக்கூடாது. பார்த்துருங்க, பொய்யாய் சொல்வார்கள் தான் பைபிள் சொல்லிடுது. ஆனா அப்படி பொய்யாய் சொல்லப்படுகிறவர்கள் தான் இயேசு ஒரு நாள்ல சொல்வார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை பற்றி பொய்யாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த மனிதர்கள்லாம் நம்மை பற்றி பொய்யாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களை தான் அவர் சொல்வார் ஒரு நாள்ல உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து வாசி. சந்தோஷப்படுங்க. அதுக்காக கவலைப்படாதுங்க. அதுக்காக என்ன செய்யணும்? சந்தோஷப்படாம பொய்யா சொல்றானா சந்தோஷப்படு. களி கூறுங்கள். களி கூறு, ரிஜாய்ஸ். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்திக்கின்ற லேசான உபத்திரவங்கள் இருக்கு, அதெல்லாம் சில சமயத்துல எல்லா ரீதியிலையும் இருக்கும். அது மன அளவுல பாதிக்கப்படும், அது உளவியல் ரீதியாக அந்த சைக்கலாஜிக்கல் அந்த மாதிரி காரியங்களில் பாதிக்கப்படும், மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்து இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க. அப்படிதான் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லேசான காரியத்தை குறித்து, உபத்திரவத்தை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதனால, கிறிஸ்துவுக்காக வாழுவதனால நம்ம சந்திக்கிறத குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட நாம் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. ரோமர் 8:18 ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம் சொல்லி இருக்குது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பாய் இருக்கத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த காலத்து பாடுகள், இந்த லேசான உபத்திரம் இனி வரும் மகிமைக்கு we cannot compare with it. ஐயா, இதுக்கு அதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அதுதான் பிரச்சனை. இதுக்கு அதுக்கும் ஏணி வச்சாலும், இந்த காலத்தில் நீ பாடுற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறது அல்ல. அந்த மகிமைக்கு இந்த பாடுகளுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. ஹல்லேலூயா. ஏணி வச்சாலும் ஒப்பிடப்படுகிறது அல்ல. இதுக்கும் அதுக்கும், அது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம், ரெண்டும் வேற. இந்த பாடெல்லாம் இங்கே களிமண், அங்க போறது அது களிமண்ணுக்கு ஆப்போசிட்டா எதுனாலும் சொல்லிடுங்க, சரிதானா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் எழுதும்போது கடைசியா பவுலுடைய கோட்ல முடிக்கிறேன், சரியா? ரோமர்ல சொல்லியிருக்கிறாரு, தீமோத்தில சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயின் புஸ்தகம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட எத்தனை பேர் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட ஆளுகை செய்யணும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க பாப்போம்.
அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா இப்போ பாடுகளை சகிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. பாடுகளை சகிக்கும் போதும் நம்ம மட்டும் சகிக்கல. நீங்க வசனத்தை சரியா படிக்கணும். வாசி. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் நல்ல வசனத்தை படிக்கணும். பாடுகள் நீ படும்போது நீ மட்டும் படல. அதுதான் நம்ம அவரோட கூட வாழ்ந்திருக்கோம். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை பட்டுட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ நிமித்த கஷ்டங்களை படுறோம். இயேசுங்கிற நாமத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஒரு நாள் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம் என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு சொல்லி இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மைக்ல படி அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நல்ல மனுஷனா, நல்ல நீதிமானா, கர்த்தருக்கு பிரியமானவனா, ஒரு நல்ல நேர்மையா, நீதி நியாயமா நீங்க நடக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா துன்பம் வந்துட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரத்துல பழமே இல்லைன்னா அந்த மரத்து பக்கத்துல எவனாவது போவானா? யோசிங்க. இது இருந்தும் தெண்டம் தான். அந்த மரத்துல போய் என்னத்தை பண்றது? ஆனா ஒரு மரத்துல பழங்களா குவிஞ்சி கிடக்கு. ஏதோ ஒரு பழம் இருக்குது, அந்த மரத்துல பழம் தானே கிடக்குது. ஒருத்தர் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படிதானே? எல்லாம் போவாங்க. அதே போலதான் நீ இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்போது, இயேசு கிறிஸ்துவுக்காக நீ சாட்சியா இருக்கும்போது, அவருக்காக நீதி நியாயம் நேர்மை இதற்காக நீ வாழும்போது வேதம் தெளிவாக சொல்கிறது, அப்படிப்பட்ட யாராக நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பா துன்பப்படுவார்கள் தான் வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. துன்பப்படுவார்கள். ஆனா அந்த துன்பம் லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. கேட்டுக்கு போற வாசல் விசாலமா தான் இருக்கும், பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமா இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் லேசான உபத்திரவம் தான். லேசான உபத்திரவம் தான். கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம், அவருக்காக சாட்சியாய் வாழ்வது நிமித்தம், அவருக்காக ஊழியம் செய்வது நிமித்தம், நீதி நேர்மையா நாம் வாழ்வது நிமித்தம், எந்த ஒரு காரியத்திற்கும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். அவருக்காக சாட்சியா வாழ்வோம். உண்மைக்கு மாறாக காரியங்களை நாம் சொல்ல வேண்டாம். உண்மையை பேசுவோம், நியாயத்தையே செய்வோம், நீதியையே செய்வோம், மற்றவர்களுக்கு நல்லதே செய்வோம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது சில துன்பங்கள் நமக்கு வரதான் செய்யும். கனி இருக்கிற மரத்துல தான் கல் ஏறி விழும். அதே போல இப்படி செய்யும் போது துன்பப்படுவார்கள் என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. அவரோடு கூட நான் துன்பத்தை அடையும் போது அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகை செய்வோம். இந்த காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறதல்ல. இங்க இருக்குன்னா அது அங்க இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம்லாம் ஒரே வார்த்தையில புரிந்து கொள்ளுங்கள். This is not a permanent one. It is temporary, very short time. It will go very fast. Fade soon, leave soon, pass away soon. சீக்கிரத்தில் போகக்கூடிய காரியங்கள் தான் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம். ஆனால் காணாத ஒரு உலகம் இருக்கிறது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். அந்த நித்தியமான காரியத்திற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதை விட்டுறக்கூடாது. எதை விட்டாலும் அதை விட்டுறக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன், இந்த யாருக்கெல்லாம் இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஒருத்தர் கூட நீங்கள் கையை வைத்தல. அப்போ அதில் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? புரிஞ்சிருக்கீங்க. அப்படின்னா அந்த புரிதலுக்காக இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து மண்டை உடைச்சிட்டு இருக்காம காணாத ஒரு காரியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தன்னை போல காண்கின்ற இந்த உலகத்தின் காரியத்தை கர்த்தர் அவ்வப்போது எப்படி உங்களுக்கு செய்வாரோ அவர் உங்களுக்கு நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்காக வாழும்போது அவர் உங்கள் காரியத்தை அவர் நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. 4 காரியத்தை குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். வியாதி நிமித்தம் வருகின்ற லேசான உபத்திரவங்கள், டெம்பரரி, அவ்வளவுதான். இயேசு அந்த ஸ்திரீயை தொடல, ஸ்திரீ இயேசு தொட்டார். நீ இயேசுவை தொடு, அவரோடு கூட நெருங்கி வா. 2வது, பலவீனப்படுத்தும் ஆவிகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது.
எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துகிற ஆவிகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீரத்துல, மனதளவுல, எல்லா அளவுலையும் இருக்குது. சரிதானா? சிலருக்கு அந்த பலவீனப்படத்தின் ஆவிக்கு மருந்தே டாஸ்மார்க் தான் சொல்றாங்க. மருந்தே என்னதான்? ஆமா, அதை போட்டானா அவருக்கு பலன் எங்க இருந்து தான் வருமோ தெரியாதான். சொல்றேன், நிறைய அந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் சொல்றதெல்லாம் கேட்கறது தான். ஆமா, எங்க இருந்து வரும்னு தெரியாது. புரியுதா? என் அன்புக்குரிய தேவனே, இந்த பலவீனப்படுத்தும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டிஸ் இன்னைக்கு மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளிலிருந்து விடுதலை இயேசு மட்டும்தான் தர முடியும். அவர் அதட்டுவார், அது வெளியே போகும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கும்போது அந்த பலவீனத்தின் ஆவி உன்னை தொட முடியாது. அப்படியே வந்தாலும் அது தோல்வி அடையும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மூன்றாவதாக, பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற பலவீனத்தினால், பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில உயர விடாமல் இருக்கும்போது நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, அவர் சொல்வதை செய், உன்னை சரிப்படுத்து, ஆயத்தப்படுத்து. அப்பொழுது பஞ்சகாலம் தீரு மட்டுமே என்று சொல்லும்போது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தேவையானதை தந்து அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கிறிஸ்துவுக்காக சாட்சியாக எழும்பி நில்லு. அதுதான் ஆண்டவர் எழுப்புகிறார். இதுதான் கடைசி. மொத 3 குறிப்பும் ஓகே, ரைட். அதெல்லாம் காட்டிலும் மேலானது இதான். இயேசுவுக்காக நீ சாட்சியா நின்று, உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியும். தேவனுக்கு நான் சாட்சியா இருப்பதனால, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால, எதை நான் சந்தித்தாலும் ஐ எம் ரெடி டு பே த பிரைஸ். நான் விலைக்கிரயம் செலுத்த தயார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பவுல் சொன்னா, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டன்னு நான் நம்புறேன், எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி வீசுறேன். ஆர் வி ரெடி? கிறிஸ்துவுக்காக எதையும் நாம் விலைக்கிரயம் செலுத்த நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீ நீதி நேர்மையா சரியா இருக்கும் போது கண்டிப்பா நீ துன்பப்படுவான்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனா அது லேசான காரியம். அவரோடு துன்பப்படும் போது ஆளுகை நமக்கு அங்க இருக்குது. ஹல்லேலூயா, மகிமையான காரியம் நமக்கு இருக்குது. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. அப்படி கரங்களை தட்டினவங்க எல்லாரும் எழுந்து நிற்போமா? Shall we all stand? Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். தேங்க்யூ ஜீசஸ். காணாத பரலோகத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஐயா. இதெல்லாம் சீக்கிரம் போறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு வினாடி கேட்ட சத்தியத்தை எல்லாரும் மனதில் கொண்டாங்க. இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார், சத்தியத்தை கேட்கிறோம். இப்போ அப்ளிகேஷன் டைம். இதுதான் முக்கியமான நேரம். நீயும் ஆண்டவர் இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க, அது எனக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் என் வாயில ஆண்டவர் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்ல அவர் சித்தமா இருந்தாரோ அதை அவருடைய ஊழியக்காரன் மூலமா சொல்லி முடிச்சிருவாரு. இப்போ உங்க நேரம், அவ்வளவுதான். நீங்களும் ஆண்டவரும் இப்ப இடைப்படுற நேரம். நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க, என்ன முடிவு பண்ண போறீங்க? இப்ப அதுதான் இருக்குது. இந்த லேசான உபத்திரவம், இந்த உபத்திரவத்தை பார்த்து நீ எப்படி இருக்கிறா? எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உனக்கு வந்திருக்குது? வியாதி என்கிற உபத்திரவமா, பலவீனப்படுத்தும் ஆவிகள் கொண்டு வருகிற உபத்திரவமா, பொருளாதார உபத்திரவமா, அல்லது இயேசுவுக்காக நீ சாட்சியா வாழ்வது நிமித்தம் சந்திக்கிற உபத்திரவங்களா, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது நிமித்தம் சந்திக்கிற உபத்திரவங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது டெம்பரரி, தற்காலிகமானது. நத்திங் டு பி worried. ஹல்லேலூயா. மகிமையான காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. மகிமையான காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம உலக காரியத்தை யோசித்து உன்னதமான காரியத்தை இழந்து போயிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு முதல்ல அவரோடு கூட நீங்க ஒப்புரவாங்க. எப்படி
அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா போங்க. ஹல்லேலூயா. நீங்க புறப்படுங்க, நீங்க புறப்படுங்க, இயேசுவை தொடுவதற்கு நீங்கள் புறப்படுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு போங்க, ஒரு அர்ப்பணிப்போடு போங்க. ஹல்லேலூயா. காணப்படுகிறவர்கள் படிக்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த நித்தியமான காரியத்திற்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அர்ப்பணிப்போடு கூட தேவனுக்கென்று அர்ப்பணிங்க. பொருளாதாரத்தில் உபத்திரவங்களை வந்தனா ஏன் எதுக்கு யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்றது கீழ்ப்படிங்க. அன்னைக்கு அந்த விதவை மட்டும் கீழ்ப்படியலன்னா அவ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷத்துல அவர் யோசனைனா, எனக்கே ஆகாரம் இல்லை, உனக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு சின்ன யோசனை அந்த கீழ்ப்படிதலுக்கு மாறாக நடந்திருந்தனா யாருமே சாப்பிட்டிருக்க முடியாது. மேபி தீர்க்கதரிசி ஆண்டவர் வேறு விதமா நடத்திருக்கலாம். ஆனா அந்த விதவையும் மகனும் அந்த குடும்பமும் முழு குடும்பமும் அவர்கள் பட்டினியா இருந்திருப்பார்கள், அவர்கள் பட்டினியா இறந்து போயிருப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேவ வார்த்தை கீழ்ப்படி, தேவனை கனம் பண்ணுங்கள், தேவ மனிதர்களை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்பொழுது ஒரு பாக்கியம் கிடைக்கும், அப்பொழுது ஒரு பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை துன்பங்கள் வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும், ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் வாழும்போதும் உமக்காக, உலக வாழ்க்கையை முடிக்கும் போதும் உமோடு, அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா? ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உத்தரவும் அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அது லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்க. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அதி சீக்கிரத்தில். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடுவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போக மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் எல்லாரும் சந்தோஷமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் காண்கின்ற உலகம் காணாத பரலோகம். மீண்டும் காண்கின்ற உலகம். One more time. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோ. காண்கின்ற உலகம் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் சத்தமா எல்லாரும்? அதி சீக்கிரத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதி சீக்கிரத்தில் எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆலயத்துல இந்த காலவெளியில நல்ல தீர்மானங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எடுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை இருதயத்தை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறாரு. சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். என்னென்ன லேசான உபத்திரவங்களை நீங்க சந்திருக்கீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு அது பாரமான உபத்திரவமா இருக்கலாம், கடினமான உபத்திரவமா இருக்கலாம், உங்களால் தாங்க முடியாத உபத்திரவங்களா இருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், இதுவும் லேசான உபத்திரவங்கள் தான், சீக்கிரத்தில் நீங்கும். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, யார் யார் வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரங்களோடு கூட கடந்து வருகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துல நல்ல தீர்மானங்களை எடுத்த அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தீர்மானங்களிலே உறுதியாயிருக்க, நிலைத்திருக்க, உம்மை மகிமைப்படுத்த, சாட்சியா இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. வியாதிகளை நீக்கி போடும், எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படட்டும், பொருளாதார கஷ்டங்கள் நீங்கட்டும், ஒரு சுபிட்சத்தை ஆசீர்வாதத்தை தாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்காக சாட்சியாய் தைரியமாய் நிற்க, வாழ, உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தாரும். அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது நீர் கொடுப்பீராக இயேசுசாமி. ஆண்டவரே, உமோடு கூட நாங்கள் ஆளுகிறவர்களாக மாறணும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த பாக்கியத்தை எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நீர் கொடுப்பீராக, ஒவ்வொருவருக்கு நீர் தருவீராக, ஒவ்வொருவருக்கு தாரும் இயேசுசாமி. அந்த கிருபையை தந்த நீர் வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த செய்தியும் ஜெபத்தையும் யாரெல்லாம் யூடியூப் வழியாக பார்க்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய விசேஷித்த கரத்தை நீர் வைப்பீராக. தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.